ஓம் சரவணபவ. இன்றைக்கி 5வது நாள். 108 நாள் சரவணபவ எழுதுறதுல ஆரம்பிச்சிருக்கோம். வேலும் மயிலும் சேவலும் துணை. டெய்லியும் சரவணபவ எழுதுங்க, கண்டிப்பாக லைஃப் ஒரு நாள் மாறும். இன்றைக்கி முருகப்பெருமானோட ஒரு குட்டி கதை பார்க்கலாம். ஒரு காலத்தில் இரும்பன் ஒரு பக்தர் தன்னோட குருவோட கட்டளையின்படி 2 மலைகளை காவடியில் வச்சு தூக்கிட்டு போயிருக்காங்க. அந்த 2 மலை தான் பின்னாடி சிவகிரி மற்றும் சக்திகிரின்னு பேர் வச்சுருக்காங்க. வழியில் ஓய்வு எடுக்கணுன்ட்டு கீழே வச்சுருக்காங்க 2 மலையும். மீண்டும் தூக்கணும்னு நினைக்கிறப்போ மலை கொஞ்சம் கூட அசையலை. அப்போது ஒரு சிறுவன் அந்த மலையில ஏறி நிற்கிறத இடுமன் பார்க்குறாங்க. அது வேறு யாரும் இல்லை, அதுதான் முருகப்பெருமான். இடுமன் கோவத்தில் அந்த சிறுவனோட சண்டை போடுறாங்க. இறுதியில் முருகன் ஃபைட்டில் வென்றாங்க. தன்னோட தவறை உணர்ந்த இடும்பன் முருகப்பெருமானை மனமான வணங்கினார். இடுமனோட பக்தியை கண்டு முருகப்பெருமான், எனக்கு காவடி எடுத்து வரும் பக்தர்களுக்கு என்னோட அருள் எப்போதும் கிடைக்கும் என்று வரம் அளிக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கும் முருகப்பெருமானோட பக்தர்கள் காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்துறது வழக்கமாக இருக்குது. இந்த கதையோட நீதி என்னன்னா, உண்மையான பக்திக்கும் மனமாற்றத்திற்கும் இறைவன் எப்போதும் அருள்வார். நம்ம சின்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னா, தப்பு பண்ணவங்களையே சாரி கேட்குறது நமக்கும் மன நிம்மதியாக இருக்கும். அதுதான் கரெக்டும் கூட. முருகப்பெருமானோட அருள் எப்போதும் நம்ம கூட இருக்கும். ஓம் சரவணபவ.